அனைவருக்கும் கலிவெங்கடேச பெருமாள் அனுகிரகம். வருகிற குரோதி வருஷம் மாசி மாதம் 1ஆம் தேதி, அதாவது வருகிற 13/2/2025 வியாழக்கிழமை அன்று விஷ்ணுபதி புண்ணிய காலம். மிகவும் விசேஷமான நாள். இப்படி ஏகாதசி மிகவும் விசேஷமானதோ அது மாதிரி பெருமாளுக்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது விஷ்ணுபதி புண்ணிய காலம். சூரியன் பிரவேசிக்கக்கூடிய ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பெயர்கள் உண்டு. அதில் வருவது முக்கியமாக கருதக்கூடியது விஷ்ணுபதி புண்ணிய காலம். 4 வருடத்திற்கு 4 முறை வரக்கூடியது. அதில் சூரியன் பிரவேசிக்கும் ராசிகளாக ஸ்தரம், ஸ்திரம், உபயம் என்று சொல்லக்கூடிய 3 ராசிகள். அதில் ரிஷபம், சிம்மம், விருச்சிகம் மற்றும் கும்பராசியில் பிரவேசிக்கக்கூடிய நாளே விஷ்ணுபதி புண்ணிய காலமாகும். தமிழ் மாதத்தில் மாசி மாதம் 1 தேதி, அதனைத் தொடர்ந்து அடுத்ததாக வைகாசி மாதத்தில் 1 தேதியும், ஆவணி மாதம் 1 தேதியும், கார்த்திகை மாதம் 1 தேதியும் வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலமாகும். இதன் நேரம், அதாவது நள்ளிரவு 1:30 மேல் காலை 10:30 மணிக்குள்ளாக நடைபெறும் ஒரு நிகழ்வு விஷ்ணுபதி புண்ணிய காலம். அந்த தினத்தில் நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, விஷ்ணு கோயில்களில் துவஜஸ்தம்பம் உள்ள ஆலயத்தில் பெருமாளை வழிபடுவது மிகவும் விசேஷம். அன்றைய தினத்தில் 27 முறை பிரதட்சணம் பண்ணி 27 புஷ்பங்கள் வைத்து அடி பிரதட்சணம் இல்லை சாதாரண பிரதட்சணம் பண்ணி பெருமாளை சேவிப்பது மிகவும் விசேஷமாகும். அன்றைய தினத்தில் பெருமாளுக்கு திருமஞ்சனம், தான தர்மங்கள், உற்சவாதிகள் போன்ற வைபவங்கள் செய்யலாம். பிதர்களுக்கு உகந்த திதி கொடுப்பது, பசுக்களுக்கு தீவனங்கள் கொடுப்பது, தான தர்மங்கள், அன்னதானங்கள் போன்ற வைபவங்கள் செய்வது மிகவும் விசேஷம். அதனால் அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலமாகப்பட்டது வருகிற 13 அன்று வியாழக்கிழமை வருகிறது. எல்லோரும் சேவித்து அந்தந்த ஊரில் இருக்கிற கோவிலில் கூட சேவிக்கலாம். கொடிமரம் உள்ள கோவில் சேவிப்பது மிகவும் விசேஷம். இல்லை என்றாலும் ஊரில் உள்ள பெருமாள் கோயிலில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் சன்னதியில் போய் பெருமாளை சேவிப்பது மிகவும் விசேஷமாக எல்லோரும் செய்கிறார்கள். பிரதட்சணம் நாம் நினைத்த காரியம் உடனே நடக்கக்கூடியது. ஜாதகத்தில் எந்த தோஷங்கள் இருந்தாலும் அனைத்தும் நிவர்த்தியாகும். பொருளாதார வளர்ச்சி, திருமண தடைகள், சந்தான பிராப்தி, நாம் நினைத்த காரியம் உடனே ஜெயமாகும். அதற்கும் மேலாக நம்முடைய சரீர ஆரோக்கியமாகப்பட்டது நல்லா இருக்கணும், பெருமாளை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். சோறு இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அது மாதிரி நம்மளுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னு பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நம்ம பசங்கள் நல்ல படிப்பு, ஞானங்கள், தர்மமாக எல்லாம் செய்தோம்னால் நமக்கு நல்லதே நடக்கும். கண்டிப்பாக நம்பிக்கையோடு எதை பண்ணாலும் நிச்சயமாக நடைபெறும். ஒரு ஆலயத்தில் எங்ககிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போதும் சரி, எல்லாருக்கும் சொல்லுவது ஒரு தீபம் ஏற்றினாலே நமக்கு புண்ணியம் கிடைக்கிறது. அதனால் அது ஆற்றுல ஏற்றுற தீபமும் விசேஷம்தான். அதிலும் கோயிலில் ஏற்றுவது மிகவும் விசேஷம். அதனால் கோயிலில் ஏற்ற முடியலன்னா கூட உள்ளே கொடுத்து ஏற்ற சொல்லி கொடுக்கலாம். ஏன்னா நம்மலாம் என்றைக்கோ ஒரு நாள் போடுவோம். கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்களோ, பூசாரிகளோ, பட்டாச்சாரியார், குருக்களோ தினம் அங்கே பெருமாளுக்கோ, சிவனுக்கோ மற்றும் இருக்கிற அம்பாள், பிள்ளையார் எல்லாருக்கும் போய் முதல்ல விளக்கேற்றுவார்கள். அதனால் அங்கே ஏற்றக்கூடிய விளக்கில் ஏற்றினாலே நமக்கு அதுலேயும் புண்ணியம் கிடைக்கிறது. பூக்கள் நம்ம கையால் தான் எடுத்துன்னு போய் வச்சு அங்கே பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. வச்சு பண்ணால் ஏதோ திருப்தி, இல்லைன்னாலும் அர்ச்சகர்கிட்ட கொடுக்கலாம். எல்லா இடத்துலையும் புஷ்பங்கள் வைத்து அங்கங்கே பண்ணணுன்ற அவசியம் இல்லை.
அங்கே கோயிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்களிடம் கொடுத்து அங்கே சமர்ப்பிக்க சொன்னாலே அவளே சமைச்சிடும். உங்கள் கையால் தான் அந்த புஷ்பத்தையே சமர்ப்பிக்கிறீங்க, அதனால் உங்கள் கையால் தான் கொடுக்குறீங்க. சங்கல்பம் பண்ணும்போது உங்கள் பேர் சொல்லி தான் ஆச்சாரம் துவாம்பரணியமாக பிரணித்வம் சொல்லி உங்கள்கிட்ட தான் வாங்கிக்கிறான். அதனால் நம்ம தான் கிட்டே இருந்து சேவிக்கிறோமே தவிர நம்ம கையால் தான் கொடுத்து பண்ணுற மாதிரி பெருமாளுக்கே பண்ணுறோம் எல்லாருக்கும், எல்லா தெய்வங்களுக்கு. அதனால் நம்ம எல்லா இடத்துலையும் வந்து புஷ்பங்கள் அங்கங்கே போட்டு நிறைய அதை கஷ்டப்படுத்தி எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கும் கஷ்டம். அதனால் எல்லோரும் வந்து இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை சேவித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. கலிவெங்கடேச பெருமாள் சன்னதி அர்ச்சகர் ஏஎஸ் பார்த்தசாரதி பட்டாச்சாரியார் நமது ஆலயத்திலும் பெருமாள் தாயார் இருக்கார். இங்கே வந்து சேவிக்கலாம். எல்லோரும் அன்றைக்கி காலையில் வந்து ஒரு சன்னதி ஆராதனை முடிஞ்ச அப்புறம் தான் கோவிலெலாம் சேவார்த்திகள் சேவிக்க பெருமாளையானும் உள்ளே போக முடியும். ஏன்னா விஸ்வரூபம் காலசந்தி திருவாராதனங்கள்லாம் நடைபெறும். அதனால் வந்து 7 மணிக்கு நமது சன்னதியில் அன்றைக்கி சன்னதி திருவாராதனை முடிஞ்சு பெருமாள் சேவார்த்தி சேவிக்கலாம். அப்போ எல்லோரும் 7 மணிக்கு மேலே பிரதட்சணம் பண்ணி பெருமாள் அர்ச்சனை பண்ணுவதோ சேவித்து தீர்த்த பிரசாதம் பெற்று செல்லலாம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.